ஃப்ரெண்ட் வுட்ஸ் நேரில் வணக்கம். நடந்துட்டு இருக்க வேர்ல்டு கப் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம இந்தியா vs ஜிம்பாப்வே டோர்னமெண்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஜிம்பாப்வேல நம்ம இந்தியன் டீமோட பிளேயிங் 11 தான் இப்போ வந்து மேஜராக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற கன்ஃபியூஷனில் நிறைய பேர் வந்து பிளேயிங் 11 இதுதான் சொல்லி அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா பிசிசிஐக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் யார் யார் இறக்க போகிறோம், யார் யார் வந்து உள்ள உட்கார போகிறாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சைடும் கண்டிப்பாக நம்ம பிளேயிங் 11 ப்ராபபிளாக எது இருக்குமோ அதை தான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கோம். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் டீம் எதுவோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்கா வீடியோவில் நம்ம இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப் வந்து 1983 வாங்கியிருக்குது. அதை வந்து நான் 1987 சொன்னது வந்து நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு 2 பேர் வந்து அதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இனிமேட்டும் தப்பு நடக்காது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜிம்பாப்வே ஸ்குவாடுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்தியன் டீமில் 15 பேரில் ஒரு 3 பேர் வரல. அதற்கான வீடியோவை நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அதற்கடுத்து 3 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஷாய் சுதர்ஷன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது உண்மையே நல்ல விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து பிளேயிங் 11 அப்படிங்கிறதுனா நம்ம லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மேலே இருந்து சுப்மன் கில் வந்து எனக்கு கேப்டனாக போகிறாரு. நம்ம ருத்ராஜ் கேட்கட்ட ஏன் கேப்டன் கொடுக்க நிறைய தடவை கேட்டாச்சு, நிறைய பேர் அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட வீரேந்தர் சேவாக் வந்து சுப்மன் கில் கேப்டன்ஷிப் வந்து பெஸ்ட் ஐடியா தான். ஏன்னா 3 ஃபார்மேட்டாக விளையாடும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நம்ம தனித்தனியாக ஃபார்மேட்டில் போகிறோமா இல்லை 3 ஃபார்மேட்டில் ஒரே கேப்டன் வச்சு விளையாட போகிறோமா அப்படின்னு. இதெல்லாத்தோட முக்கியமாக நம்ம பிசிஐ வந்து இந்தியன் டீம் கோச் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம இந்தியன் டீம் கோச் யாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் மைண்டில் வந்து என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது. ஸோ அவர் இந்தியன் டீமுக்குள்ளே வந்த பிறகு அவர் சார்ஜ் எடுத்த பிறகு தான் இந்தியன் டீம் வந்து 3 ஃபார்மேட்டாக மாறுதா இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் ஒரே கேப்டன் வெளியே எடுத்து போகிறான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து 2 ஃபார்மேட் தனியாக தான் இருக்கும். ஸோ T20 எப்பவுமே தனியாக தான் இருக்கும். ஒன் டே அண்ட் டெஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் மாறும். ஆல்டர்னேட்டிவாக 2-3 பிளேயர்ஸ் மட்டும் மாறுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் டீமுக்கு செட் ஆகக்கூடிய ஒரே ஃபார்மேட்டு. ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு WB ராமன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்க கூடும் தான் எனக்கு தோணுது. ஸோ காம்பீர் சொன்ன விஷயம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். 3 ஃபார்மேட்டுமே 3 டீம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காது. ஃபஸ்ட் நம்ம டீமை சொல்லணும்னு சொல்கிறீங்க. ஓகே, நம்ம பிளேயிங் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 பிளேயர்ஸ் வந்து இன்னும் வரல. ஸோ இந்தியன் டீமில் வந்து அவங்க ஆல்ரெடி இருக்கும்போது என்ன பிளேயிங் 11 சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் யார் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டீம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 15 பேர் கொண்ட டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம் வச்சு இப்போது பிளேயிங் 11 ப்ரெடிஷனை பார்ப்போம். அதற்கு அடுத்து அந்த பிளேயருக்கு பேர் இந்த பிளேயர் இருக்குமான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி விட்ட அதே 15 பேர்லேருந்து நம்ம வந்து பிளேயிங் 11 யாருன்னு சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கில் கேப்டன் கண்டிப்பாக அவர் ஆடி தான் வரும். அவர் ஓப்பனிங் தான் ஆடுவார், வேறு எந்த பிளேஸ்மெண்ட்டும் இல்லை. அதற்கு ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் இருப்பார். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து வேர்ல்டு கப்பில் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கே வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்புன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த T20 அவருக்கு வாய்ப்பு இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. ஓப்பனிங் பார்த்தோன்னா கில் அண்ட் ஜெய்ஸ்வால். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தியா ஒன் டவுன் தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து அபிஷேக் சர்மா கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் அவருக்கான இடம் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒன் டவுன் வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுனில் ருத்ராஜ் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் இந்த டீமில் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவரோட கேப்பபிள் நமக்கு எல்லோரும் தெரியும். ரெண்டாவது அவர் வந்து இப்போ அச்சீவ் பண்ணணும், தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். ஸோ இந்த சீரீஸை அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ருத்ராஜ்க்கு கூட ஒன் டவுன் இறக்குனா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்லை நம்ம அபிஷேக் சர்மாவை தான் இறக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டுருக்காங்க. அதை பற்றியும் உங்கள் கருத்து என்னன்றது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து கில் அண்டு ஜெய்ஸ்வால் அண்ட் ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெய்க்வாட் தான் நான் போவேன். அதற்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன் அண்டு சிவம் தூபே. ஸோ சஞ்சு சாம்சன் 2 டவுனில் வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. எனக்கு கெய்க்வாட் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு 2 டவுன் தான் வருவார். ஸோ சஞ்சு சாம்சன். அதற்கு அடுத்தபடியாக சிவம் துபே ஏன் எடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ இருக்கிற கிரவுண்டு சின்ன கிரவுண்டு, கண்டிப்பாக ஒரு ஹிட்டர்ஸ் தேவைப்படும். அதனால் சிவம் துபே கன்ஃபார்மாக இருப்பார். ஸோ சிவம் துபே எடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரிங்கு சிங். ஸோ வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு சிவம் துபே பதில் இவர் போயிருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது ரிங்கு சிங் கண்டிப்பாக விளையாடுவார். அதுக்கு அடுத்தபடியாக வாஷிங்டன் சுந்தர் சொன்னால் நிறைய பேர் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ளே இருப்பாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவர் பிளேயிங் 11 இருப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்னால் கண்டிப்பாக வந்து ஸ்பின் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஷ்ணு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தவிர வேறு யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம என்ன தான் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறான்னு சொன்னாலும் ப்ராப்பராக ஸ்பின் கேட்டோன்னா கண்டிப்பாக பிஷ்ணு அண்டு வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த 2 பேருக்குமே கன்ஃபார்மாக இடம் இருக்குது. இதில் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து 7வது இடமா 8வது இடமா இது மட்டும் தான் கன்ஃபியூஷனாக இருக்குது. கண்டிப்பாக 7வது இடம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அடுத்து 3 ஃபேஸ் பவுலராக போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபேஸ் பவுலர்னு சொன்னோன்னா ஆவேஷ் கான் அண்டு கலீல் அகமது வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ரவி கிருஷ்ணா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ முகேஷ் குமாரா இல்லாட்டி தேஷ்பாண்டே தான் நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ இந்த 2 பேரில் யாராவது கண்டிப்பாக ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கும்.
ஸோ இப்போதைக்கு இதான் ப்ராபபிளான எனக்கு தெரிஞ்ச பிளேயிங் 11. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து அந்த 3 பிளேயர்ஸ், அதாவது இந்த 3 பிளேயர்ஸ் வந்தால் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால் வரல. சரி, ஓகே, ஜெய்ஸ்வால் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாய் சுதர்சனுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அப்படிலாம் இருக்காது, ஸோ ஆல்டர்னேட்டிவ் தான் கொண்டு போயிருக்காங்க, அவர் வாய்ப்பு கொடுக்குறது டவுட்டு தான் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 1-1 பிளேஸ் தான் ஆடுவார். ஸோ அவர் ஃபிக்ஸராக வந்து 1-1 தான் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தென் விராட் கோலி வந்து 1-1 எந்த அளவுக்கு ஸ்டெப்பனாக நின்னாரோ அந்த கேப்பபிலிட்டி கண்டிப்பாக வந்து நம்ம ருத்ராஜ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட அவர் ரஞ்சிலையும் அவர் ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கீப்பிங்கை கூட வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஸோ ஆல் இன் ஆல் நான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னை நிரூபிச்சுட்டு இருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவம் துபே. ஸோ சிவம் துபே வந்து வரல. சிவம் துபேக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போது எடுத்திருக்க ஜிதேஷ் சர்மா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் தான் இருப்பார். ஆல்ரெடி வந்து அவர் இந்தியன் டீமுக்காக விளாண்டவர். ஸோ அவர் சரியான வாய்ப்பு கிடைக்காதனால இந்த டீமில் எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம 3 இந்தியன் பிளேயர்ஸ் வர்ற தாமதமாகறதுனால கண்டிப்பாக வந்து அவருக்கு பதில் வந்து இவர் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன். ஸோ கீப்பிங் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தான் 100% இருக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவர் வந்த பிறகு கண்டிப்பாக அவர் தான் பிளேயிங் லெவலில் இருப்பார். அதற்கு முன்னாடி வந்து துருவ் ஜுரலுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பாக ப்ராபபிளாக கீப்பிங் அப்படி வரும்போது அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்க. இவர்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அவர் இடம் பெறதுக்கு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஜிதேஷ் சர்மா அண்டு துருவ் ஜுரல் கண்டிப்பாக 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. ஸோ ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பவுலர். நம்ம பார்த்துருப்போம் கொல்கட்டாவில் வந்து அவர் விளாண்டது. ஸோ நல்ல பவுலர்ஸ் தான், நல்ல அக்ரெசிவான பவுலர்ஸ் தான். ஆனால் அவர் வந்து இப்போ எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கே தெரில. ஏன்னா 2 ஆல்ரவுண்டரு ஒரு பேட்ஸ்மேன் இல்லைன்னா இவர் போலிங் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த டவுட் எனக்கும் இருக்குது. ஸோ ஹர்ஷித் ராணா வந்து எதுக்காக பேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் அவர் வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க ரொம்ப 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 கம்மின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன பிளேயிங் லெவலில் ஏதாவது கரெக்ஷன் தான் கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயிங் லெவல் ப்ராபபிளாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய மேட்ச் கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அடுத்த கேப்டன் யார் டிசைட் பண்ணக்கூடிய மேட்ச் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். நம்ம ருத்துராஜா இல்லை கில்லா இவங்க 2 பேருக்குள்ள தான் கண்டிப்பாக போட்டி அதிகமாக இருக்க போகுது. ஸோ ருத்துராஜ் நார்மலாக விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸில் அவர் ஹை ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் ஐபிஎல்லையே வந்து நல்லா ஃபார்முக்கு வந்திருந்தார். ஸோ இதை வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணிப்பார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேம் வே கண்டிப்பாக சுப்மன் கில் வந்து தன்னை நிரூபிக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒன் டே அண்ட் டெஸ்ட்டில் வந்து அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நமக்கு எல்லோரும் தெரியும். ஸோ 2020 அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். ஸோ அவருக்கும் நம்ம ருத்துராஜ் கேமும் கண்டிப்பாக ஆக்ரோஷமான போட்டி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜிம்பாப்வே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எப்படி தான் அவங்க டீல் பண்ணுறான்னு பார்ப்போம். முக்கியமான மேட்ச் அன்றைக்கி தான் நம்ம பிளேயிங் 11 யாருன்னு ப்ராப்ளம் நமக்கே தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது சண்முகம்.